இங்க ஒரு டீச்சர் கிளாஸ்ல பாடம் எடுத்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஒரு பையன் மட்டும் கிளாஸ்ல தூங்கிட்டே இருந்திருப்பான். அதனால அவனை மட்டும் கூப்பிட்டு முன்னாடி நிக்க வச்சிருப்பாங்க. இப்போ முன்னாடி நின்னும் வந்துட்டு அப்படியே தூங்கிக்கிட்டே கீழே விழுந்துருவான். எல்லாருமே அவனை பார்த்து சிரிப்பாங்க. டீச்சரும் வந்து நீ பின்னாடி உட்காந்துருந்தீனா தான் தூங்குற அப்படின்ட்டு நிக்க வச்சா நின்னுக்கிட்டே தூங்குறியா அப்படின்ட்டு மறுபடியும் திட்டுவாங்க. அடுத்ததா இப்போ இந்த டீச்சர் வந்து ஒரு கொஸ்டின் எழுதிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து யார் சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. ஒரு பொண்ணு மட்டும் கை தூக்கியிருப்பா. அந்த பொண்ணுக்கு இது தெரிஞ்ச ப்ராப்ளம் தான், அதனால வந்து சால்வ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வந்தா இந்த பொண்ணுக்கு சுத்தமா ஆன்சர்ஸ் எல்லாமே மறந்து போச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. இப்போ இந்த பையன் வந்து போர்டு கிட்ட நின்னுட்டு இருப்பான்ல, அவங்க கிட்ட வந்து சாக் பீஸை கொடுத்துருப்பாங்க. கிளாஸ்ல தூங்கி தூங்கி வளைஞ்சிட்டு இருக்க, உன்னால எப்படியும் சால்வ் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா இருந்தாலும் நீ ட்ரை பண்ண அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒரு நிமிஷம் கூட இப்படி அப்படி பார்க்காம கவனிக்கிற அந்த பொண்ணாலே வந்து சால்வ் பண்ண முடியல. ஆனா எப்பவுமே கிளாஸ்ல தூங்கிட்டே இருக்க அந்த பையன் வந்து ஈஸியாவே ஆன்சர் எழுதிட்டு வந்துருவான். இந்த பொண்ணுக்கு ஒரே ஷாக் தான். பிரேக்ல சாப்பிட கூட போகாம இந்த பொண்ணு அந்த ப்ராப்ளமே உட்காந்து பார்த்துக்கிட்டு இது எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி இதுக்கு ஆன்சர் வந்திருக்கும் அப்படின்ட்டு படிச்சுக்கிட்டே தான் இருப்பா. ஆனா இந்த பையன் வந்து கிளாஸ்லயும் கவனிக்கிறது கிடையாது, பிரேக் டைம்லயே வந்து ஜாலியா சுத்துறதுக்கு போயிடுறான். அவங்க கிட்ட போயிட்டு எப்படி உன்னால மட்டும் சால்வ் பண்ண முடிஞ்சது கவனிக்காமலே அப்படின்னு கேட்கிறப்போ அதுக்கெல்லாம் மூளை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வெளியே போயிடுவான். அடுத்ததான் இப்போ இன்னைக்கு தான் எக்ஸாமும் நடக்க போது. அந்த பொண்ணு வந்து நைட்டு ஃபுல்லா தூங்காம விழுந்து விழுந்து படிச்சுட்டு இருந்திருப்பா. அந்த பொண்ணே வந்து எக்ஸாமை கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப நேரமா வந்து எழுதிட்டு தான் இருப்பான். ஆனா அவன் வந்து கொஞ்ச நேரத்திலே எழுதி முடிச்சுட்டு ஓடிடுவான். எப்படியோ வெறும் பேப்பரை தான் எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பான்னு பார்த்தா இப்போ அந்த பையன் தான் வந்து நல்ல மார்க்கும் எடுத்திருப்பான். இந்த பொண்ணு வந்து நாள் ஃபுல்லா படிச்சும் வந்துட்டு ரொம்ப கம்மியான மார்க் தான் எடுத்திருப்பா. இப்போ இந்த விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்காம விடக்கூடாது. இதுல என்னமோ இவன் ட்ரிக்ஸ் யூஸ் பண்றான், அதை வந்து நம்ம கண்டிப்பா கத்துக்கிட்டு நம்மளும் அடுத்த தடவையில இருந்து நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்ட்டு அவன்கிட்டயே போயிட்டு கேட்டிருப்பா. தயவு செஞ்சு சொல்லு, நான் வந்து வருஷம் ஃபுல்லா படிக்கிறேன், ஆனா என்னால வந்து நீ எடுக்கிற மார்க் அளவுக்கு கூட எடுக்க முடியல, நீ வந்து கிளாஸே கவனிக்கிறதுல எப்படி இதை பண்ற அப்படின்ட்டு கேட்டிருப்பா. சிலர் வந்து வருஷம் ஃபுல்லா படிச்சு எடுக்கிற மார்க்கை வந்து சிலர் வந்துட்டு ஒரு நாள் எக்ஸாமுக்கு முன்னாடியே படிச்சு எடுத்துருவாங்க. நீ வந்து முதல் கேட்டகரி, நான் வந்து ரெண்டாவது கேட்டகரி. இப்போ நம்ம ரெண்டு பேருமே படிக்கிறவங்க தான், ஆனா நம்மளோட கேப்பபிலிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் மாறுது. நீ வந்து இயர் ஃபுல்லா படிக்கிறத நான் ஒரு நாள்ல படிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். நீ வந்து வருஷம் ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நல்லா படிக்கிற பொண்ணு போல இருக்கு அப்படின்ட்டு எல்லாரோட கண்ணுக்கும் தெரியுது. ஆனா நான் வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் படிக்கிறேன், மற்ற நாள்லாம் படிக்காததுனால இவன் படிக்காத பையன் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரியுதுன்னு சொல்லியிருப்பான்.